ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, மிதுன ராசி மிதுன லக்னத்துக்குரிய மே மந்த் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அந்த ரீடிங் இருக்க போகுது. இவ்வளோ தான் வந்து கார்ட்ஸ்லெஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க, நம்ம வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஓவரால். இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்க, மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைடு, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. நான் வந்து பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவான கார்ட்ஸ் தான். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இது வந்து உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் பண்ண விஷயத்துக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கிடைக்க போகுது இந்த மாதம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய பிளானிங்ஸ் இருக்குது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது வந்து நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அதற்குரிய முயற்சிகள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ மணி விஷயத்தில் வந்து க்ரோத் தெரியுதுங்க. ஓகே, முன்னாடி இருந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ வந்து மாறப்போகுது. ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெண்டிங் அமௌண்ட்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து உங்கள் கைக்கு வந்து கிடைக்க போகுது. கார்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுங்க உங்களுக்கு. S4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து வாங்க போகிறீங்க, இல்லை உங்களுடைய திங்ஸ் நீங்கள் ரிலேட்டட், அது ஒர்க் சைடாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம். இல்லை வந்து பென்டக்கிள்ஸ் வந்து நிறைய தெரியுது, ஆசைப்பட்ட விஷயங்கள். ஓகே, ஸோ டிலே ஆன விஷயங்கள் அதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்காது, வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வந்து அந்த ஒர்க்கு உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. ஒரு ஜாப் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து மணி விஷயத்துலையும் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது மணி வந்து அப்படின்றது வந்து முன்னாடி ஸ்டக்காக இருந்திருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து வளர்ச்சிகள், பொருளாதார ஒரு வளர்ச்சிகள் தான் இருக்குது. அது வந்து 100% அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒர்க்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு கான்சியஸாக பண்ண போகிறீங்க. அதில் வந்து ஒரு பிளானிங் தெரியுது. ஓகே, பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். அது வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு பிகினிங் பண்ணுறவங்களுக்கு சூட் ஆகும். அதனுடைய ஒரு வே அப்படின்றது வந்து தெரியாது. பட் உங்களுடைய ஆசைகள் அப்படின்றது இருக்குது அதில். அது வந்து எந்த ஃபீல்டாக இருக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அதில் வந்து ஒரு ரீச் ஆகிற இடம் வந்து நீங்கள் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஒரு ஹையராக இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மன வலிமை இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா கூட ஒரு அது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதுக்குரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அது பிஸ்னஸாக இருக்கலாம், அதில் வந்து ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை படிக்கிறதா இருக்கலாம். அதற்குரிய ஒரு ரிலேட்டட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு நல்லா இருக்குது, பண்ண போகிறீங்க. ஓகே, குட் ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து தெரியுது. ஃப்யூச்சரில் அது கொண்டு வர போகிறீங்க, அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ சிலருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி ஒரு சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது ஒரு பெருசாக நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு ஒர்க்கில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தெரியுது. அதேமாதிரி சிலருக்கு வந்து ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லை போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஓகே, சிலருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கூட உங்களுக்கு வந்து லாபம் இருக்க போகுதுங்க.
ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து சேல் ஆகலை, இல்லை வந்து அந்த லோன் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட் அப்படின்றது மணி விஷயத்தில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும், இல்லை வந்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் விற்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வீடு இருந்துச்சு, இது வந்து உங்களுடைய வீடாக கூட இருக்கலாம், இல்லை பில்டர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு சூழல் வந்து ஒரு மணி வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இந்த மாதம் வந்து இருக்க போகுது. அதற்குரிய ஒரு ஒரு மூமெண்ட் அப்படின்றது வந்து ஃபார்வர்டாக போகுது. உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாகவும் நடக்க போகுது. ஓகே. ஸோ நல்ல விஷயங்கள் ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹையர் லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா இருக்குங்க. நான் கார்ட்ஸே நான் எடுக்கிறதில்ல, பட் ரோல் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. எஸ், மெஜிஷியன் வந்திருக்கு. ஸோ நிறைய பிளானிங்ஸ் இருக்குது உங்களுடைய ஒரு அப்கமிங் டைமில் வந்து நிறைய பிளான் பண்ண போகிறீங்க. இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய ஃப்யூச்சர் தான். உங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க, எதை சேவ் பண்ண போகிறீங்க, எதை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு தாட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப் அப்படின்றது தெரியுது. ஸோ பிளானிங் அப்படின்றது நல்லா இருக்குது. அதே மாதிரி மெஜிஷியன் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு முயற்சிகளில் வந்து ஒரு ஈடுபாடு அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அது இருக்குது, கிடைக்க போகுது உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ந்தவங்களும் உங்களுடைய கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்களுக்கும் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு டீம் ஒர்க் கூட இருக்கலாம், சில பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு நீங்கள் பார்க்குறவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஹையர் போஸ்ட், இல்லை நீங்கள் வந்து ஒரு டீம் லீடராக கூட இருக்கலாம், ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கைடன்ஸாக உங்களுடைய கைடன்ஸ் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு திருப்பங்கள் அவங்க லைஃப்பில் வந்து கிடைக்கிற மாதிரியும் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ மற்றவங்களால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் அப்படின்றது இருக்குங்க. சிலருக்கு வந்து எமோஷ்னலி, சிலர் வந்து ஏன்னா இந்த இந்த கார்டு 2 கார்டு ஹெர்மெட் அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை இல்லை வந்து உங்களோட ஃபீல் வந்து இது வந்து என்ன இங்கே தான் வந்திருக்கணும், இங்கே வந்திருக்கு. சிலர் வந்து இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், பட் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து எஸ், அப்படி கிடையாது. நீங்கள் வந்து நடந்துக்கிற முறை தான். அதாவது வந்து என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபேவர் இருக்குது, ஃபேர் இருக்குது. அந்த 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 சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்க மூலிமா கிடைப்பாங்க. பட் நீங்கள் உங்களுடைய இன்சைட், அந்த டீப் இன்சைடில் அந்த மாதிரி ஒரு நினச்சிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற இது வந்து ஏன் இந்த மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படின்றது கூட எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குது. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ன்றது 9 ஆஃப் கப்ஸ்ன்றது இந்த மாதம் வந்து 100% இருக்குது. பட் டீப் டவுனில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்கே 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹெர்மெட் அப்படின்றது வந்திருக்கு. மேபி இது வந்து ஒரு பாஸ்ட் அப்படின்றது கூட இருக்கலாம், இழந்த விஷயங்களாக கூட இருக்கலாம். அது வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு அது 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 கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து சாத்தியமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. சிலருக்கு வந்து ஒரு உங்களுடைய பேச்சு, சிலர் வந்து ஒரு ஒப்பீனியன் அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கலாம், நல்ல பழகுனவங்களே வந்து விட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கூட எனக்கு வருது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு மூவில் இருங்க, ஸ்டக் ஆகாதீங்க. உங்களுடைய சந்தோஷம் எதுவோ, உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ ஒர்க்கில் வந்து நீங்கள் பாருங்கள், அவங்க ஃபீல்டில் வந்து அது கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் நினச்ச பர்சன் வந்து இந்த ஒர்க் சைடில் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு, நல்லாயிருக்கும், ஓவரால் குட். ஓகே. ஸோ உங்களுடைய ஃபேமிலி அண்ட் லவ் சிச்சுவேஷன் பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், த வீல் வந்திருக்கு. கார்ட்ஸ் எடுத்துறேன். அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ஃபேமிலி சைடில் பென்டக்கிள்ஸ் வைஸில் இது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே. எம்பரர் கண்டிப்பாக அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகுங்க, சான்சஸ் இருக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம், லவ் சிச்சுவேஷனில் இருக்கலாம், உங்களுடைய இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம், பர்சனல் இஷ்யூஸ் எதுவாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகே.
சிலருக்கு வந்து என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கலாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து சூட் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா, செப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து கிடைக்கும். அதே மாதிரி லவ் சிச்சுவேஷன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு வீல் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு உங்களுக்குரிய ஒரு சாதகமான சூழல் தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. ஓகே. ஸோ நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் கண்டிப்பாக ஒரு அன்யூன்யம் அப்படின்றது வந்து ரைஸ் தான் ஆக போகுது. ஓகே. உங்களுக்கு வந்து அந்த வீல் அதுக்கப்புறம் வந்து அந்த எம்பரர் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கனால உங்களுடைய சந்தோஷங்கள் அப்படின்றது 9 ஆஃப் கப்ஸாக வந்து இருக்க போகுது இந்த மாதம். ஓகே. ஸோ ரீயூனியன், ஒரு ரியலைசேஷன், உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட், ஒரு சொல்யூஷனுக்குரிய கிளாரிட்டி அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. Ace of Swords, 10 of Cups. Seven of Swords. இது வந்து லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் இருக்குது. பட் அது வந்து எப்படி அப்படின்னா சில சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து புரிஞ்ச அப்புறம் அதை வந்து அந்த ரியலைசேஷன் அதான் நான் சொன்னேன். என்னென்னா வந்து அதில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது இருக்குங்க. அது வந்து நீங்கள் எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு அது வந்து ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கள்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்குரிய ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கும். பட் வந்து அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதற்குரிய ஒரு இதுதான் அந்த 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் லவர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சான்சஸ் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு விட்டு கொடுத்தும் போகிற மாதிரியும் இருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்களோட சுச்சுவேஷனும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைப் தான் தெரியுது. மற்றபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயும் ஒரு ஒரு அன்னோனியம் அப்படின்றது இருக்குது. ஓகே. ஸோ லவ் சிச்சுவேஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த பாயிண்ட் தான். ஸோ நீங்கள் எப்படி அதை புரிதல் அப்படின்றது வந்து கொண்டு வர்றீங்களோ அதுதான் வந்து, ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட். ஸோ சிலருக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. இது வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் வேறு அதர்ஸ் கூட நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட சில வாக்குவாதம் அப்படின்றது இருக்கும். ஸோ அவங்களுடைய சிச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த தருணம் உங்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேர் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு சாத்தியம் இருந்தால், உங்களுக்கு வந்து அது தேவைப்பட்டா அப்படின்ற மாதிரி தான் வருது இந்த இந்த வைப் எனக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பர்சன் அப்படின்றது வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் நான் சொல்லலை, வேறு அது வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ இவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது வந்து இருக்கலாம். ஃப்ரெண்ட் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட், இது வந்து ஒரு மணி விஷயம் கூட எனக்கு வருது. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு நல்ல சொல்யூஷன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரீயூனியன் தான் ஆக போகிறீங்க. இங்கேயும் நான் அதான் சொன்னேன். ஏன்னா இங்கே திடீர்னு இங்கே வந்து ஒரு 2 கார்டு உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த லோன்லினஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்னா சில ஒரு பிடிச்ச நபர்களாக கூட இருக்கலாம் அவங்க. ஓகே. அவங்களால ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, நல்லா தானே பழகுனாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும். பட் ஆனால் வந்து அது வந்து பெருசாக நீங்கள் ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு வேல்யூ கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்களும் உங்களை நினச்சிட்ருக்காங்க, அவங்களும் அதை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீயூனியன் ஆகிறதுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து லவ் சிச்சுவேஷனாக இருக்கலாம், வேறு அதர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக இது பண்ணிக்காதீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஓவரால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 2 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சில சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. தட் மீன்ஸ் உங்களோட வே சூஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 நெக்ஸ்ட் ஒரு என்ன பண்ணுறது, எப்படி போகிறது அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்து கொடுக்கும், உங்கள் கையில் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ 2 ஆஃப் வாண்ட்ஸில் நீங்கள் இருக்கிறவங்க 3 ஆஃப் வாண்ட்ஸ்க்கு போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குரிய ஒரு வழி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதுக்குரிய ஒரு
வே அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் பட் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து ஹை பிரிஸ்டஸ் அப்படின்றது வந்திருக்கு. என்ன இருந்தாலும் வந்து இந்த இந்த முடிவுகள் அப்படின்றது வந்து ஒரு தீர்க்கமாக எடுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஃபைனலாக முடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் 2 ஆஃப் வாண்ட்ஸ், இங்கே 2 ஹை பிரிஸ்டஸ் 2 2 வந்திருக்கு. இங்கே 2 இங்கே 2 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எங்கே அப்படின்ற எந்த வழி, இது வந்து ஒர்க்கில் இருக்கலாம், இது உங்களுடைய எமோஷ்னல் சைடில் இருக்கலாம், நீங்கள் இப்போ மனசில் நினைக்கிற விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு அப்படின்னா, உங்களுக்கு வந்து எது ஃபேவரோ, எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியான ஒரு ரிசல்ட் கொடுக்குமோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்டேபிளாக பேலன்ஸ்டாக இருக்க முடியுமோ, அங்கே வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த 3 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு முயற்சியை வந்து ஒரு சக்ஸஸில் கொண்டு போகிற ஒரு முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆன்சர் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஃபோக்கஸ்ட் இன்டென்ஷன். கீப் யுவர் unwavering thoughts, feelings and action focused on your target and you will make your mark. ஸோ இது என்னென்னா, இது என்ன மீனிங் வருதுன்னா, அதான் இந்த கார்ட்ஸ்க்கு அதே மாதிரி சில விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, தேவையில்லாத ஒரு ஃபீலிங்ஸ்க்காகவும் இல்லை தாட்ஸ்க்காகவும் வந்து இங்கேயும் வந்திருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களோட டார்கெட் எதில் இருக்கோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இன்டென்ஷன் வந்து நீங்கள் எடுங்க. அப்போ வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கணும். ஹை பிரிஸ்டஸாக இருங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் தான் உங்களுக்கு. ஓகே, இது எல்லா சைட்லேயும் பொருந்தும். உங்களுடைய ஒர்க் சைடில், உங்களுடைய எமோஷனல் சைடில் பொருந்தும். ஸோ எடுக்கிற விஷயம் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுங்க, அவ்வளோதான். ஸோ யூஆர் சேஃப், ஹோப் அண்ட் ஃபெய்த், பீஸ் அண்ட் ரீபர்த், எ நியூனஸ் இன் லைஃப். எஸ், நல்லா இருக்குங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.